on Play Store and App Store. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒருத்தர் மட்டும் வணக்கம் சொன்னதுக்கு நன்றி. இங்கே இந்த ஈவெண்ட் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கலந்துக்கிட்டவங்களோட அவங்களேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோபிச்சந்த் சார், ஒரு பெரிய ஹானர் சார் உங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நீங்கள் எவ்வளோ பேருக்கு மென்டராக இருக்கீங்க, எவ்வளோ பேரை இன்னும் ஷேப்பப் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மெடலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் நிறையா பேரை மெடலை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுக்கு சந்தோஷம். அண்ட் மணிகண்டன் சார், நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நிறையா தடவை என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கலர்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் கொஞ்சம் எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சி அண்ணான்னு சொல்லிட்டீங்க. பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி, இந்த ஃபீல்டு, இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். எனக்கு அந்தளவுக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு விரலாக ஒரு லெட்டராக தேடுவேன். ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காமல் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள். ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதனால் அது கொஞ்சம் சரியாக தெரியாது சார். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கும் டெக்னாலஜிக்கும் இருக்க சம்மந்தம் என்னுடைய ஃபோன் மட்டும்தான். அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான். அதில் நிறையா டைம் என்னோடய பாஸ்வேர்டெலாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆகிருக்கு. எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் நீங்கள் அப்படி இல்லை, அதுலேயே பெரிய சாதனை படைத்த ஒருத்தர். ஸோ உங்களோட இங்கே நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தம்பி குகேஷ், வேர்ல்ட் சாம்பியன், அவரை பற்றி நான் தனியாக சொல்ல தேவையில்லை. நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதான். நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச், அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த 3 பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி. இந்த 4 பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது. மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறத படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லது தான். ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டது சந்தோஷம். ஃபேன்லி, நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கணும். அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது.